அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் லுஹா தொழுதார்கள். அதைவிட அவர்கள் சுருக்கமாக வேறு எந்த தொழுகையையும் தொழுததை நான் பார்த்ததில்லை. இருப்பினும் ருக்கு, சஜ்தா ஆகியவற்றை முழுமையாக செய்தார்கள் என உம்மு ஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1103. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, லுஹா என்பது சுன்னத்தான தொழுகை. சூரியன் முழுமையாக மேலெழுந்ததிலிருந்து உச்சியை அடைவதற்கு இடைப்பட்ட நேரத்திற்குள் இந்த தொழுகையை நிறைவேற்றலாம். இந்த தொழுகையை பொறுத்தவரை 2, 4, 8 ஆகிய ரக்காத்துகளில் தொழுவதற்கு ஹதீஸுகளில் நமக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கின்றன. புகாரியில் இடம்பெறக்கூடிய 1981வது ஹதீஸிலிருந்து 2 ரக்காத்துகள் லுஹா தொழுது கொள்ளலாம் என்பதையும், திர்மிதியில் இடம்பெறக்கூடிய 438வது ஹதீஸிலிருந்து 4 ரக்காத்துகள் சுன்னத்தான லுஹா தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்பதையும், புகாரியில் இடம்பெறக்கூடிய 1103வது ஹதீஸிலிருந்து 8 ரக்காத்துகள் வரை தொழுது கொள்ளலாம் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. நபி வழியை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.